ஜெயேஸ்வராகி நமஹ. நம்ம சேலம் வராகி ஆலயத்தில் ஆஹார நவராத்திரி விழா செலிப்ரேட் பண்ணிகிட்ருக்கோம். அதோடைய ஒரு பாகமாக பார்த்தீங்கன்னாக்க செவ்வாய்க்கிழமை வேப்பலை காப்பு அலங்காரம் அம்பாளுக்கு பண்ண போகிறோம். அதற்கு முதல் நாள், அதாவது நாளைய தினம் காலை 8 மணி முதல் மதியம் 2 மணி வரை பக்தர்கள் அவர்கள் கையிலிருந்து இயன்ற அளவு வேப்பலை கொண்டு வந்து உரலில் போட்டு ஆட்டி எடுத்து கொடுக்கணும். நீங்கள் அரைத்து தரக்கூடிய சாந்து எடுத்து தான் செவ்வாய்க்கிழமை அம்பாளுக்கு வேப்பிலை காப்பு அலங்காரம் நடைபெறும். இதில் என்ன ஸ்பெஷல்னால், மற்ற பொருள் எல்லாம் கடையில் வாங்கி கொடுத்துடலாம். வேப்பிலையை மட்டும் நீங்கள் எல்லாம் பக்தியோடு சாந்து அரைத்து எடுத்து கொடுத்தா தான் அது அலங்காரம் பண்ண முடியும். ஸோ உடல் உபாதைகள், உடலில் நோய்கள் இருக்கக்கூடிய அன்பர்கள், அதே போல் எதிரிகள் தொந்தரவு, மாந்திரிக தொந்தரவு, கண்ட்ரிஸ்ட் இருக்கக்கூடிய அன்பர்கள் தாராளமாக நீங்கள் வேப்பிலை கொண்டு வந்து அரைத்து சாந்து எடுத்து கொடுக்கலாம். இது வேற எங்கேயும் இல்லாத சிறப்பு. நம்ம ஆலயத்தில் வராகிக்கு ஒவ்வொரு வருஷமும் ஆஹார நவராத்திரியில் ஒரு பாகமாக இந்த வேப்பிலை அரைச்சி சாந்து எடுத்து தரது இங்கே ரொம்ப ஸ்பெஷல். அதனால் எல்லோரும் நாளைக்கு முடிந்த அளவுக்கு வேப்பிலை அரைச்சி கொடுங்க. ஜெய் ஸ்ரீ வராகி நமஹ. ஓம் நமோ வெங்கடேஷாய. சேலம் வராகியம்மன் கோயிலில் இன்றைக்கி வேப்பிலை காப்பு ஆட்டுறோம். எல்லாத்துக்குமே இந்த வாய்ப்பு கிடைக்கும். எல்லாருமே கலந்துக்கணும். அவங்கவுங்க கையால் ஆட்டி அம்மாவுக்கு கொடுக்குறது ரொம்ப பெரிய விஷயம். வேம்புங்கிறது மருந்தோடு சேர்ந்தது.
வேப்பன்றி இது இல்லைன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் எல்லாத்துக்குமே இந்த வாய்ப்பு இருக்குது. அவங்கவுங்க கையால் ஆட்டி அவங்கவுங்களே அம்மாவுக்கு செலுத்துகிற மாதிரி தான் இது. எல்லாருமே வாங்க, நம்ம அம்மாக்கிட்ட வந்து எல்லாமே உரிமையோடு நம்ம பாருங்கள் அவங்கவுங்க ஆட்டி அவங்கவுங்களே இது நிற்கலாம். சேலம் வராகி அம்மாவேனா சும்மாவா, அம்மா வீட்டுக்கு வந்தால் எதுவுமே நம்மளுக்கு எப்பவுமே பெரிய கிஃப்ட்டுன்னு சொல்லலாம். அந்த மாதிரி தான் இப்போ வருஷம் வருஷம் நம்ம அம்மாக்கிட்ட இப்போ வந்து நான் வந்து 3வது வருஷம் நம்ம அம்மாவுக்கு நானே ஆட்டி நாமளே கொடுக்குறது. நம்மளை உடம்புல இருக்கிற பிரச்சனையும் சரி, வெளியில் இருக்கிற சரி, துஷ்ட சத்தியங்கள்லேருந்து காப்பாற்றுறதுக்கு அம்மாவோட இது தான். வேம்பும் மருந்தும் ஒன்றுன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி தான் எல்லாமே. ஆனால் சேலை வராகிங்கிறது நம்மளுக்கு கிடைச்ச பெரிய கிஃப்ட்டு. என்னை பொறுத்த வரைக்கும் அதான் சொல்லுவேன். ஏன்னா அம்மா வந்து எனக்கு இது வரைக்கும் நிறைய செஞ்சுருக்காங்கன்னு சொல்கிறதோட அவங்க கூட இருக்கிறது எனக்கு பெரிய கிஃப்டாக தெரியுது. படை கட்டி நேர்ச்சி செய்ய அன்னை மகமாயி பாவவினை அழித்திடுவாள் அன்னை மகமாயி மஞ்சள் நிற முகத்தழகி அன்னை மகமாயி மரண பயம் மறுத்திடுவாள் அன்னை மகமாயி ஆயி மகமாயி அவள் எங்கள் குல தெய்வம். 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 வீரபாண்டி வீற்றிருக்கும் அன்னை மகமாயி விண்கவலை ஒழித்திடுவாள் அன்னை மகமாயி தண்டனையும் தந்திடுவாள் அன்னை மகமாயி தாயாகி காத்திடுவாள் அன்னை மகமாயி. ஆயி மகமாயி அவள் எங்கள் குல தெய்வம். ஆயி மகமாயி அவள் எங்கள் குல தெய்வம். வணக்கம், என்னோட பேர் ராகினி. சேலம் வராகி அம்மன் டெம்பிள் பற்றி சொல்லணும்னா சொல்லிட்டே போகலாங்க. அவ்வளோ நல்ல விஷயங்கள் இந்த கோயில் சார்ந்தவங்க, இந்த கோயிலோட டிவோட்டிஸ் தினம் தினம் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த கோயிலோட ஸ்பெஷல் அப்படின்னு நம்ம 1-2 சொல்ல முடியாது. நீங்கள் இங்கே வந்து அதை அனுபவித்து அதை ஆத்மார்த்தமாக உணர்றப்ப தான் இந்த கோயிலோட அந்த மகிமை வந்து உங்களுக்கு புரியும். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து வராகி அம்மனும் சரி, இங்கே இருக்கிற அனைத்து தெய்வங்களும் சரி ரொம்ப உயிரோட்டமாக நம்ம கோயிலில் இருக்காங்க. பெருமாளாக இருக்கட்டும், மகாலட்சுமியாக இருக்கட்டும், நரசிம்மராக இருக்கட்டும், சுந்தரேஸ்வரராக இருக்கட்டும், அகிலாண்டேஸ்வரி அம்மாவாக இருக்கட்டும், மகாகாளியாக இருக்கட்டும், பிரத்யங்கரா இருக்கட்டும், இங்கே எந்த தெய்வங்கள் இல்லைன்னு கேளுங்க. ஏன்னா அத்தனை தெய்வங்களும் ஒரு சங்கமமாக இங்கே இந்த கோயிலில் அப்படி நம்மளை ஆசிர்வதிக்கிறதுக்குன்னே அப்படி நிறைஞ்சு இருக்காங்கன்னு சொல்லலாம். ரொம்ப நிறைஞ்ச இடம். நீங்கள் இந்த ஒரு தடவையாவது இந்த கோயிலுக்கு நீங்கள் வந்துட்டு இப்படி நிறைஞ்சு இருக்கக்கூடிய இந்த இடத்துல அந்த நிறைஞ்ச ஆசீர்வாதத்தை உங்கள் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போங்க. பல எக்ஸ்பீரியன்ஸ் என்னோடய பர்சனல் லைஃப்பில் இருக்குது. நான் போன ஆஷாட நவராத்திரி ரொம்ப யதார்த்தமாக இந்த கோயிலில் எனக்கு பர்சனலாக வாராகி அம்மன் மூலமாக இப்படி ஒரு கோயில் இருக்குது அப்படின்னு சொல்லி என்னோடய கனவில் இந்த கோயில் வந்து தென்பட்டது. நான் இந்த ஒரு வருஷத்தில் என் வாழ்க்கை டோட்டலாக ஒரு பெரிய ஹைட்ஸ்குள்ளே இருக்குது அப்படின்னா அம்மாவோட கண்டிப்பாக ஆசீர்வாதம் தான். பல பேரோட வாழ்க்கை இந்த கோயில் மாற்றிட்டுருக்கு. பல பேர் தினம் இந்த கோயிலால் பல நன்மைகள் அடைஞ்சிட்ருக்காங்க. கண்டிப்பாக நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சவங்களும் சரி, நீங்களும் சரி இந்த கோயிலை ஒரு தடவைனாலும் விசிட் பண்ணுங்கள். அத்தனை ஆசீர்வாதங்களும் நிறைஞ்சிருக்கு இந்த இடத்துல. ரொம்ப நன்றி. தேங்க்யூ. ஜெய்ஸ்வராகி நமஹா. நம்ம சேலம் வராகி ஆலயத்தில் இன்றைய தினம் அம்பாள் பார்த்தீங்கன்னாக்க வேப்பலை காப்பு அலங்காரத்தில் காட்சி கொடுக்குறாங்க. நேற்றைய தினம் பக்தர்கள் எல்லாம் அவர்கள் கைகளாலே பார்த்தீங்கன்னாக்க வேப்பிலை சாந்து அரைத்து எடுத்து கொடுத்தாங்க. பார்த்தீங்கன்னா தெரியும், க்ரீன் கலரில் உங்களுக்கு இருக்கும். இந்த வேப்பிலை வந்து நேற்று எல்லாம் பக்தர்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்க உரலில் போட்டு மசித்து
நைஸாக சாந்து எடுத்து கொடுத்தாங்க. அந்த சாந்து வேப்பிலை சாந்தால் அம்பாளுக்கு அலங்காரம் பண்ணியிருக்கோம். வேப்பிலை சாந்தால் சுவாமி தரிசனம் பண்ணுறப்போ என்ன சுவாமி பலன்னு கேட்டிங்கனாக்க, நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வங்கிற மாதிரி நமக்கு வாழ்க்கையில் அன்றாட வாழ்க்கையில் எத்தனையோ விதமான உடல் உபாதைகள் சந்திச்சிட்ருக்கோம், எத்தனையோ நுண்ணுயிர்களால் பாதிக்கப்படுறோம். ஸோ அதெல்லாம் இல்லாமல் வாழ்க்கையில் ஆயுள் ஆரோக்கியத்தோடு வாழ்கிறதுக்கும், எதிரிகள் தொந்தரவு, மாந்திரிகம், பில்லி சூன்யம்னு நீங்கள் புலம்புறீங்க இல்லையா, அது இருக்குதே இல்லையா, அது வாட் எவர் இட் இஸ். பட் இந்த மாதிரியான நம்பிக்கை இருக்கக்கூடிய அன்பர்கள் இந்த வேப்பிலை காப்பு அலங்காரத்தில் தரிசனம் பண்ணுறப்போ அந்த பாதிப்புகள் எல்லாம் இல்லாமல் தைரியமாக வாழலாம் அப்படிங்கிறது தான் விஷயம். ஸோ இன்றைய தினம் அம்பாளை வேப்பிலை காப்பில் தரிசனம் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எல்லாம் வல்ல சேலம் வராகி நோயில்லாத வாழ்க்கையை கொடுத்து சௌக்கியமாக, சந்தோஷமாக, சௌகரியமாக வாழ வைக்கட்டுங்கிறத பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். ஜெயஸ்வராகி நமஹா. ஜனங்களை காத்திடவே அன்னை மகமாயி